अस्सलाम अलैकुम அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னதுன்னா சுட சுட சோறு, சூடான ஒரு ரசம், புடலங்காய் சிறுபருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ புடலங்காய்க்கு 1/4 ஸ்பூன் சிறுபருப்பை கழுவி நல்லா அடுப்பில் வேக வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் புடலங்காயை வத்தல் பொடி, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கடைசியாக இறக்கும் போது சிறுபருப்பையும் போட்டு மசித்து அப்படி இறக்கிடணும். இது நல்லா குழந்தைகளுக்கும் கூடலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பருப்பு, முருங்கைக்காய் போட்டு ஒரு பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் காய்ச்ச மாம்பழம். இந்த மாம்பழத்தை பறித்த உடனே இந்த மாங்காயெல்லாம் ஊற்றத்துக்கு கொடுத்துருப்போம். பச்சை பச்சேன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஊற்றத்துக்கு கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒன்று போல் மஞ்சளாக வந்துடும். மாம்பழம் தின்னா கால் வலின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரை மூடி தேங்காயை கட்டியாக பால் எடுத்து இந்த மாம்பழத்தை பொடிசாக கட் பண்ணி ஒரு மாம்பழத்துக்கு நல்லா 1/2 டம்ளர் பால், நல்லா கட்டியான பால் ஃபஸ்ட்டு எடுக்கிற பாலை ஊற்றி சாப்பிடுங்க, கால் வலிக்காது. இதுதான் அப்பவும் முன்னோர்கள் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் மிளகு சீரகம் போட்டு ஒரு கோழி கிரேவி நல்லாயிருக்கும். பெப்பர் போட்டு நம்ம இந்த கோழியை பண்ணினா இது சூப்பராக இருக்கும். இதுக்கு வத்தல் போடக்கூடாது. இதுக்கு பெப்பர் பொடியும் சீரக பொடியும் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நாட்டு உள்ளி, சின்ன உள்ளி போட்டு நல்லா தயிர் ஊற்றி கோழியை ஃபஸ்ட்டே கழுவி வச்சுட்டு வைக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த கோழி பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முதல் நாள் சோறு கொஞ்சம் மிஞ்சிருச்சு. இதை என்ன செய்வேன், சின்ன இட்லி கொப்பரையில் ஒரு 5 நிமிஷம் சூடாக்கிடுவேன். இப்போ வடித்த சோறு மாதிரி வந்துடும். நைட்டு நிறைய சோறு மிஞ்சிருச்சு. இதை வீணாக ஆக்க மாட்டேன். இதை எப்படி ஒரு சின்ன இட்லி கொப்பரையில் வச்சு கொஞ்சம் சூடுபடுத்தினோடனே இது நல்லா அப்போ வடித்த சோறு மாதிரியே வந்துடும். இதை மூடி போட்டு மூடிடும். இப்படி ஒரு வெள்ளை துணி போடுங்க, கொப்பரை தட்டில் போட்டுட்டு அப்படி வச்சு மூடிடுங்க. கரெக்டாக 5 நிமிஷம் சோறு ரெடி ஆயிரும். இன்றைக்கி அல்சியா சேனலில் பெப்பர் சிக்கன். பாருங்கள், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கு 990 வந்துட்டு 1000க்கு இன்னும் 10 சப்ஸ்கிரைபர் தான் வரணும். நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு வாட்ச் ஹவர் கூடணும். எனக்கு தயவு செய்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாட்ச் ஹவர் கூடினா நானும் ஒரு யூடியூப் மெம்பர் ஆயிடுவேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.